வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ, சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள்: கடலூர் மாவட்டத்தில் நிவர் புயல் மற்றும் கனமழையால் ஏற்பட்ட பாதிப்புகளை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று நேரில் ஆய்வு செய்கிறார். புயல் மழை பாதிப்புகளை ஆய்வு செய்ய தமிழகம் வந்துள்ள மத்திய குழுவினர் இன்று முதலமைச்சருடன் ஆலோசனை நடத்தவுள்ளனர். டெல்டா மாவட்டங்களில் புயல் மழையால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை மாநில அமைச்சர்கள் பார்வையிட்டனர். கோவிட் தொற்றுக்கான தடுப்பூசியை உடனடியாக பயன்படுத்துவதற்கு அவசர ஒப்புதல் வழங்குமாறு பாரத் பயோடெக் மற்றும் இந்திய சீரம் நிறுவனங்கள் மத்திய அரசிடம் விண்ணப்பித்துள்ளன. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி சிட்னியில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். கடலூர் மாவட்டத்தில் நிவர் புயல் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று நேரில் ஆய்வு செய்யவுள்ளார். இம்மாவட்டத்தில் அதிக பாதிப்புக்கு உள்ளான சிதம்பரம், காட்டுமன்னார்கோவில் உள்ளிட்ட பகுதிகளை அவர் பார்வையிடவுள்ளார். பயிர் சேதம் குறித்து விவசாயிகளிடமும் அவர் நேரில் கேட்டறியவுள்ளார். இதனைத் தொடர்ந்து நாளை நாகை மற்றும் திருவாரூர் மாவட்டங்களிலும் முதலமைச்சர் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிடவுள்ளார். தமிழகத்தில் நிவர் புயல் பாதிப்புகளை ஆய்வு செய்ய வந்துள்ள மத்திய குழுவினர் இன்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியுடன் ஆலோசனை நடத்தவுள்ளனர். மத்திய உள்துறை இணைச் செயலர் திரு அசுதோஷ் அக்னிஹோத்ரி தலைமையில் வந்துள்ள இக்குழுவினர் 2 குழுக்களாக பிரிந்து கடந்த 2 நாட்களாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், திருவள்ளூர், வேலூர், திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஆய்வு செய்தனர். திரு அசுதோஷ் அக்னிஹோத்ரி மற்றும் திரு மனோகரன் பாண்டியன் உள்ளிட்டோர் அடங்கிய ஒரு குழுவினர் நேற்று விழுப்புரம் மாவட்டம் கலைஞ்சிக்குப்பம், சொரப்பூர், வீராணம் உள்ளிட்ட இடங்களில் மழையால் சேதமடைந்த வாழைத்தோப்புகள் மற்றும் நெற்பயிர்களை பார்வையிட்டனர். மலட்டாறு ஆற்றங்கரையில் மழைநீர் தேங்கியுள்ள பகுதிகளையும் விழுப்புரம் நகரில் உள்ள தாமரைக்குளம் பகுதிகளையும் மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர். மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பாதிப்பு குறித்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் மத்திய குழுவிடம் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சென்னை திரும்பிய மத்திய குழுவினர் இன்று முதலமைச்சருடன் ஆலோசனை நடத்தவுள்ளனர். அதன்பின் இவர்கள் புதுதில்லி திரும்பி சேத விவரங்கள் குறித்த அறிக்கையை மத்திய அரசிடம் தாக்கல் செய்யவுள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் 87,510 ஹெக்டேர் பரப்பிலான பயிர்கள் மழைநீரில் மூழ்கியிருப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே.பி. அன்பழகன் தெரிவித்துள்ளார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற புயல் மழை பாதிப்பு குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர் 1,60,596 ஹெக்டேர் பரப்பிலான பயிர்கள் காப்பீடு செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். காப்பீடு செய்யாத பயிர்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளையும் கருத்தில் கொண்டு அரசு உரிய நிவாரணம் வழங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய உணவுத்துறை அமைச்சர் திரு காமராஜ், மாவட்டம் முழுவதும் 2,221 வீடுகள் சேதமடைந்திருப்பதுடன் 188 கால்நடைகளும் உயிரிழந்திருப்பதாக கூறினார். மழையால் பாதிக்கப்பட்ட 14,118 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் 211 முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். சேத விவரங்கள் குறித்த கணக்கெடுப்பு முடிந்தவுடன் பாதிக்கப்பட்டவர்கள் யாரும் விடுபடாத வகையில் நிவாரண உதவி வழங்கப்படும் என்றும் திரு காமராஜ் தெரிவித்தார். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழையூர் மற்றும் தலைஞாயிறு ஒன்றியங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட பல்வேறு இடங்களை மாநில அமைச்சர்கள் திரு எஸ் பி வேலுமணி, திரு ஓ எஸ் மணியன் ஆகியோர் ஆய்வு செய்தனர். கருங்கண்ணி, மகிழி, இறையான்குடி மற்றும் ஆய்மூர் கிராமங்களில் பயிர் பாதிப்பு குறித்து விவசாயிகளிடம் கேட்டறிந்த அமைச்சர்கள் விளைநிலங்களில் தேங்கியுள்ள தண்ணீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினர். வெளி மாவட்டங்களிலிருந்து கூடுதலாக ஜேசிபி எந்திரங்கள் வரவழைக்கப்பட்டு போர்க்கால அடிப்படையில் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர்கள் தெரிவித்தனர். இம்மாவட்டத்திற்குட்பட்ட தரங்கம்பாடி பகுதியில் புயல் மழை பாதிப்புகளை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் ஆய்வு செய்தார். தரங்கம்பாடி துறைமுகத்தில் கடல் சீற்றத்தால் சேதமடைந்த அலை தடுப்புச் சுவரை பார்வையிட்ட அமைச்சர் குட்டியாண்டியூர், நல்லாடை கிராமங்களில் ஏற்பட்ட கடல் அரிப்பு மற்றும் விளைநில பாதிப்புகளையும் பார்வையிட்டார். அமராவதி ஆற்றில் 17,500 கன அடி அளவுக்கு தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மாவட்ட ஆட்சியர் திருமதி மலர்விழி எச்சரிக்கை விடுத்துள்ளார். கரூரில் இதனை தெரிவித்த அவர், அமராவதி அணை, குதிரையாறு அணை, பாலாறு, பொருந்தலாறு அணைகள் மற்றும் வரதமா நதியிலிருந்து வெளியேற்றப்படும் தண்ணீருடன் மழைநீரும் சேர்ந்து வருவதால் அமராவதி ஆற்றின் கரையோரங்களில் வசிக்கும் மக்கள் ஆற்றில் குளிப்பது, துணி துவைப்பது மற்றும் செல்ஃபி எடுப்பதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். தண்டோரா மூலமும் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறியுள்ளார். இதேபோன்று திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே உள்ள பரப்பலாறு அணையிலிருந்து உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் நங்காஞ்சி ஆற்றின் கரையோர மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு பொதுப்பணித்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. புரேவி புயல் காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் மழை தொடரும் என வானிலை மையம் அறிவித்துள்ளதால் இம்மாவட்டத்தைச் சேர்ந்த மக்கள் 2 நாட்களுக்கு பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட ஆட்சியர் திருமதி இன்னசென்ட் திவ்யா கேட்டுக் கொண்டுள்ளார்.
உதகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்ந்து பின்பற்றப்பட்டு வருவதாக கூறினார். இன்னும் 2 நாட்களுக்கு மழை இருக்கும் அப்படின்றது நம்ம ஐஎம்டி ஃபோர்காஸ்ட் சொல்லுது. 4-5 நாட்களாக மிதமான மழை தான் பெஞ்சிட்டு இருக்குது. ஆனால் குன்னூர் எடப்பள்ளி பகுதியில் கொஞ்சம் அதிகமான மழை பெஞ்சிட்டு இருக்குது. அதனால நம்ம எல்லா தாழ்வான பகுதிகள் மற்றும் நிலச்சரிவு அபாயம் இருக்கிற பகுதிகள் எல்லாம் ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறோம். எங்கேயாவது தேவைப்பட்டுச்சுன்னா, இது வரைக்கும் நம்மளுக்கு தேவைப்படல. 1-2 வீடுகள் மட்டும் வால் பார்ஷியலி டேமேஜ்டா இருக்கு. அவங்க எல்லாம் ஷெல்டருக்கு மூவ் பண்ணியிருக்கிறோம். மற்ற இடங்கள்ல பெரிய பாதிப்பு இல்லை. ஆனாலும் மக்கள் இந்த 2 நாட்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். எங்கேயாவது பாதுகாப்பற்ற நிலையில உணர்ந்தாங்கன்னா நம்ம ஷெல்டர்ஸ்க்கு தங்குமாறு கேட்டுக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட்-19 எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இருதரப்பு மற்றும் தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளார். நேற்று நடைபெற்ற இந்த ஆலோசனையின் போது பரஸ்பர நலன் சார்ந்த பல்வேறு இருதரப்பு, பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். குறிப்பாக கோவிட்-19 தடுப்பூசி குறைந்த விலையில் கிடைக்கச் செய்வது, கோவிட்டுக்கு பிந்தைய பொருளாதார சீரமைப்பு, இந்தோ பசிபிக் பிராந்தியம், கடல்சார் பாதுகாப்பு, ராணுவ ஒத்துழைப்பு, டிஜிட்டல் பொருளாதாரம் மற்றும் இணைய பாதுகாப்பு போன்ற அம்சங்களில் இரு நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இந்திய மொபைல் காங்கிரஸ் அமைப்பின் மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று தொடக்க உரையாற்ற உள்ளார். மத்திய தொலைத்தொடர்புத்துறை மற்றும் செல்போன் ஆபரேட்டர்கள் சங்கம் இந்த 2 நாள் மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்துள்ளது. கோவிட்-19 தொற்றுக்கான தடுப்பூசி கண்டுபிடிக்கும் பணியில் இந்தியா முன்னிலை வகிப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார். மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை மற்றும் இந்திய தொழில் கூட்டமைப்பு இணைந்து நடத்திய இந்திய போர்ச்சுகல் தொழில்நுட்ப மாநாட்டில் பேசிய அவர், கோவிட்-19 தொற்றால் ஏற்பட்டுள்ள சவால்களை எதிர்கொள்வதில் 100க்கும் மேற்பட்ட புதிய தொழில் நிறுவனங்கள் மத்திய அரசின் ஆதரவுடன் பணியாற்றி புதுமையான கண்டுபிடிப்புகள் மற்றும் தீர்வுகளை வழங்கியிருப்பதாக கூறினார். கோவாக்சின் தடுப்பூசியை உடனடியாக பயன்படுத்த அவசர ஒப்புதல் வழங்கக் கோரி பாரத் பயோடெக் நிறுவனம் மத்திய அரசின் தலைமை மருந்து கட்டுப்பாட்டாளரிடம் விண்ணப்பித்துள்ளது. புனேயைச் சேர்ந்த சீரம் நிறுவனமும் தனது கோவிஷீல்டு தடுப்பூசியை பயன்படுத்த அவசர அனுமதி கோரியுள்ளது. தமிழகத்தில் கோவிட்-19 ஊரடங்கால் மூடப்பட்டிருந்த கல்லூரிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் மாணவ மாணவியர் தங்களது பழைய பேருந்து பயணச் சலுகை அட்டைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் என போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். கரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்கள் சீருடை அணிந்து வந்தாலே அரசு பேருந்துகளில் கட்டணமின்றி பயணம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என்றார். இருவரிச் செய்திகள். கோவிட்-19 தொற்றுக்கான தடுப்பூசியை அனைவருக்கும் கட்டாயம் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருப்பதாக தெரியவில்லை என உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. உலக சுகாதார அமைப்பு அறக்கட்டளையின் தலைமைச் செயல் அதிகாரியாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த திரு அனில் சோனி நியமிக்கப்பட்டுள்ளார். இந்தியா, நேபாள அரசுகளுக்கு இடையேயான வர்த்தகம் மற்றும் போக்குவரத்து தொடர்பான குழுவின் கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக நேற்று நடைபெற்றது. விவசாயிகளுக்கு ஆதரவாக இன்று அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள வேலை நிறுத்த போராட்டம் எதிரொலியாக விமான நிலையங்களுக்கு வர முடியாத பயணிகள் மாற்றுத் தேதியில் பயணம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என ஏர் இண்டியா நிறுவனம் அறிவித்துள்ளது. பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தின் மூலம் பொதுத்துறை மற்றும் தனியார் வங்கிகளில் கடன் பெற விரும்பும் நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த சாலையோர சிறு வியாபாரிகளுக்கான கடன் வழங்கும் முகாம் நாளையும் 11ஆம் தேதியும் நடைபெறவுள்ளதாக நெல்லை மாநகராட்சி ஆணையர் திரு கண்ணன் அறிவித்துள்ளார். துபாயிலிருந்து சென்னை வந்த ராசிபுரத்தைச் சேர்ந்த பெண் பயணியிடம் விமான நிலைய சுங்கத்துறையினர் நடத்திய சோதனையில் சுமார் 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா, ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி சிட்னியில் இன்று நடைபெறுகிறது. இந்த போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் மணி 1:40க்கு தொடங்குகிறது. முதல் 2 போட்டிகளில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியுள்ள இந்திய அணி இன்றைய போட்டியிலும் வெற்றி பெறும் முனைப்புடன் களமிறங்குகிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஜாம்ஷெட்பூர் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் மோகன் பகான் அணியை வென்றது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பெங்களூரு அணி வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கடலூர் மாவட்டத்தில் நிவர் புயல் மற்றும் கனமழையால் ஏற்பட்ட பாதிப்புகளை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று நேரில் ஆய்வு செய்கிறார். புயல் மழை பாதிப்புகளை ஆய்வு செய்ய தமிழகம் வந்துள்ள மத்திய குழுவினர் இன்று முதலமைச்சருடன் ஆலோசனை நடத்தவுள்ளனர். டெல்டா மாவட்டங்களில் புயல் மழையால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை மாநில அமைச்சர்கள் பார்வையிட்டனர். கோவிட்-19 தொற்றுக்கான தடுப்பூசியை உடனடியாக பயன்படுத்துவதற்கு அவசர ஒப்புதல் வழங்குமாறு பாரத் பயோடெக் மற்றும் இந்திய சீரம் நிறுவனங்கள் மத்திய அரசிடம் விண்ணப்பித்துள்ளன.
இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி சிட்னியில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.